அதனால் அவ்வளவாக அதிகமாக வெளிப்பாடுகளை அவர் பெற்று புதிய ஏற்பாட்டின் சபைக்கு அவர் வெளிப்பாட்டுகளை நமக்கு கொடுத்துள்ளார். அப்போ பாருங்கள், பவுலினுடைய வாழ்க்கையில் அதிகமாக அவர் தேவனுக்கென்று பிரயோஜனப்பட, அவர் பக்தி விருத்தி அடைய, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்நிய பாஷை வரமானது அதிகமான நன்மையை கொண்டு வந்திருக்கு பாருங்கள். அப்போது இப்போ தெளிவாக நான் சொல்லி முடிக்கிறேன். தீர்க்க தரிசனம் வரம் சபைக்கு பக்தி விருத்தி அதிகமாக கொண்டு வருது அப்படின்னு சொல்லியும், அந்நிய பாஷை தனிப்பட்ட மனிதனுக்கு பக்தி விருத்தியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியும் தான் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கு 1 கொரிந்தியர் 14. இப்போ நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம் சபை நடுவில் இருக்கும் பொழுது தீர்க்க தரிசன வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை, அதுதான் நோக்கம். தனிப்பட்ட விதத்தில் உங்கள் அறையிலே, உங்கள் ஜெப அறையிலே நீங்கள் தேவனோடு இருக்கும் பொழுது அந்நிய பாஷைகள் அதிகமாக பேசலாமே. அப்போ அதிகமாக அந்நிய பாஷைகளை பேசுகிற நேரத்தில் நீங்கள் பக்தி விருத்தி அடைவீர்கள், தேவனோடு பேசுவீங்க, தேவனுடைய ரகசியம்